அங்கே மாதிரி தலைவலியா எங்கடா போய் தொலைஞ்ச மந்திரங்கள் எவ்வளவு தந்திரங்கள் சொல்லி அவங்க அடக்கம் பண்ணிருப்பாங்க. அங்க அவங்க இருக்கிற இடம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமானுஷர் வந்துட்டு மரத்தை பாத்தீங்களா? இந்த மரம் பிணங்களை நட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் நல்லாவே டெத் ஆயிடுச்சு. கூப்பிட்டனா டக்குன்னு வந்துடு. நம்ம ஊரோட தாஜ்மஹால் மாதிரி ஆக்சுவலாக நான் பெரிய பாஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சமாதிகள். பகவான் இல்லை பேசணும்னு நினைக்கிறீங்களா? வரும்போதே கழுத்துல தூக்க மரத்துல இருந்து கீழே போய் இறக்கி விட்ட மாதிரியே இருக்குங்க. அது ஒரு கயிறா? என்ன இது? இது கயிறு. இது வேற நம்ம இது அமானுஷம் வந்துட போகுது. இந்த இடத்த விட்டு சீக்கிரமா நம்ம உள்ள போயிடலாம். வேற வழி எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு பாம்பு வேற இருக்குன்னு சொன்னாங்க டேனி ப்ரோ. தஞ்சாவூரில் நம்மளுக்கு பாண்டியரும் சோழாசும் ஆட்சி செஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே இடத்துல முகலாயர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இன்னைக்கு அவங்களோட கிரேவி யார்டு, அதாவது மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸுக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கிட்டத்தட்ட வயல்கள், ஏகப்பட்ட வயல்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் முள் புதர்களாக இந்த கிரேவி யார்டு தனியாக இருக்குது. இன்னைக்கு இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். மல்லிகைப்பூ தோட்டமா இருக்கு. போகும்போதே இப்படி சொல்லாதீங்க டேனி ப்ரோ. இது முகலாயஸோட கிரேவியார்ட். 17th செஞ்சுரியில் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு போர் வீரர்களை ரொம்ப மந்திரங்கள் தந்திரங்கள் செஞ்சு இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்ன வரைக்கும் யாருமே இதுக்குள்ளே போனது கிடையாது. நம்ம தான் இடத்துல மொதல் இதுக்குள்ளே போகிறோம். போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் பாருங்கள். அருந்ததி படம் மாதிரி சொல்கிறீங்க. வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. நீங்கள் எங்கே வந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷம் நடந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது எங்கே இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து முகலாயர், அதாவது முகலாயஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது அவங்களோட மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பிளேஸ், அவங்களோட பாடிஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் பரீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இதை வந்து பண்ணும்போது எவ்வளோ ரூல்ஸு, எவ்வளோ மந்திரங்கள், எவ்வளோ தந்திரங்கள் சொல்லி அவங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்க இருக்கிற இடம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏற்பட்ட இடத்துக்கு தான் நீங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ என் கூட வந்து ஷெர்வின் வந்திருக்கான். இந்த பிளேஸ் முன்னாடி போகும்போது ஒரு மரத்தை பார்த்தீங்களா? இந்த மரம் பிணங்களை நட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே டெத் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது பயங்கரமான ஒரு ஈரப்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் தான் நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ரொம்ப ஈரமாக இருக்குது. ஆனால் அந்த மரம் மட்டும் பாருங்க தனியாக காஞ்சி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை பயங்கரமாக இருக்க போது ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பிளேயரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷம் என்ன சொல்கிறதுன்னா, நம்மளை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சக்தி இதுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு டிடெக்டர் ஆப் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஃபேக்காக கூட இருக்கலாம். பட் ஆனால் கேட்டிங்கன்னா நம்மளை தாண்டி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணோன்னா வேறு இதை தவிர வேறு வழி இல்லை. நம்மள்ட்டையும் பேச முடியாது. இது வந்து ஒரு கேமரா மூலியமாக வச்சு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி பார்க்குறோம் இங்கே இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த மரத்தை நீங்கள் வந்து கிட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஈவில் டெட் படத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வேரோடு எந்திரிச்சு
எல்லாத்தையுமே வந்து அந்த கார்லேருந்து அந்த ஊரில் வாழ்ந்து மீன் அந்த இடத்துல வந்தவங்க எல்லாத்தையுமே அப்படியே பிடுங்கி உள்ளே வந்து கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்த சுற்றி பாருங்களேன். ஆக்சுவலாக இதெல்லாம் விவசாய நிலம். இந்த இடத்துல இந்த மரம் வந்து சாவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு மோசமான சக்தி இதுக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள உள்ள வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வார்ன் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான பாம்பு, அதை தாண்டி வர்றது நிறைய விஷப்பூச்சி இருக்குன்றாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பொதுவாகவே இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவ்வால் இருக்கு இல்லையா, இந்த பிணங்களை தின்னே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் யாராச்சும் கலர் வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மரத்தை பாருங்க, துண்டு துண்டா இங்கே வந்து கீழே விழுந்துருக்கு பாருங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா சாகாமல் இருக்குது. இதை தாண்டி தான் போகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பயமாகவே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இந்த மரம் விழுந்த இடம் எல்லாமே தனியாக தெரியுது, துண்டாக தெரியுது. ஆக்சுவலாக கீழே கிடக்கிற இடம் எல்லாமே ரொம்ப போகும்போது ஒரு மணி ஓசை மாதிரி கேட்டுட்டு இருக்குல்ல. பாம்பு வேற இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இல்லையா? பார்த்து போங்க. ஆக்சுவலாக இங்கே பாதையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இது வரைக்கும் யாரும் இதுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம தான் இப்போ தான் உள்ளே நுழைய போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஜோன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ பேசுகிற மாதிரியே இருக்குது. யாரோ அந்த இடத்துல திடீர்னு நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஏதோ ஒரு காசு ஆரம்பிச்சு உள்ளே வரும்போது ஏதோ அங்கே வர வேணாம்னு சொல்லி தடுக்கிற மாதிரியே இருக்கு. மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது நினைக்கிறோம். இப்போ தான் அந்த சமாதி இருக்குது கைஸ். இந்த சமாதின்னு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க தப்பா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மரத்தை பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, பனை மரத்தை. செம்ம கொடூரமாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளை தாண்டி ஏதாச்சும் அம்மான விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம இது மூலியமாகவே ஸ்டார்டிங். ஏன்னா போனதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பேசி பிரயோஜனம் கிடையாது. இடத்த பார்த்தாலே எனக்கு பயங்கர ஃபீலாக இருக்குது. ஸ்டார்ட். எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், தெரியுதா? லெட் மீ செக் த டீட்டெயில். ஃபோன் ஹேங் ஆயிட்டு. ஏய் ஷெர்வின், நீங்கள் என்ன பண்ணுறேன்னா நீ உள்ளே போயிடு. நான் ஆக்சுவலாக நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் நான் கூப்பிட்டேன்னா நீ டக்குன்னு வந்துடு. ஆ கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது. ஏதோ ஒன்று சவுண்டு கேட்டுச்சு கைஸ். ஆக்சுவலாக இங்கே இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்குது நீங்கள் தானா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக இதுதான் வந்து முகலாயஸோட கல்லறை. நம்ம ஊரோட தாஜ்மஹால் மாதிரி. ஆக்சுவலாக நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன்.
ஏய் ஷெர்வினே, ஷெர்வின். So guys, actually, let me check here. இந்த இடத்துல 3 இருக்கு. 3 காமிக்குதான்னு பார்க்கலாம். My God. Hey, இந்த சென்ட்ரல் கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல 3 இருக்கு. நம்ம பேசும்போதே வந்துச்சு. என்னோட ஃபோட்டோ வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ என்னோட ஃபோட்டோ வருது இதுக்குள்ள. என்னால் நம்பவே முடியல கைஸ். ஆக்சுவலாக இதை நான் இங்கே வச்சிடுறேன். நீங்க அதை தாண்டி யாராச்சும் இருக்கீங்களா? இங்கேருந்து வந்து விடுவது இங்கே இது மகப்புலேருந்து மேலேருந்து கீழே விடுவதுங்க. நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகி இது வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். So guys, hey, பகல்லே இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறது 3மே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முகலியர்கள் தான் இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. சவுண்டு கேட்குது ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது, இல்லை லைட்டாக ஹம்மிங் வாய்ஸ் மாதிரி கேட்குது கைஸ். இங்கே நடக்கும்போது பயங்கரமான கைஸ். ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி இடத்துல வந்து நிறையா ஜின்னுங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏவி விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுங்களை ஏவி விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்களாம் வீர மரணம் அடைஞ்சவங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த 3 பேரத்தோட கல்லறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனு. கிட்டத்தட்ட 17th centuryல இவங்க இங்கே புதைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே யாருமே ஷெர்வினே, ஷெர்வின் எங்கே இருக்கான்? போயிட்டான் அவன். ஆக்சுவலாக அவனுக்கு இந்த செடியோட வாடை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆக்சுவலாக. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே போயிட்டான். இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாடை அவனுக்கு வந்து ஒரு மாதிரியா தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே வெளியே போயிட்டான். இடத்த பார்த்து அவனுக்கு அந்தளவுக்கு பயம் கிடையாது. பட் ஆனால் இந்த செடியோட வாசம் உள்ளே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்கான். பார்த்தீங்களா மேலே இதுதான் வந்து அவங்களோட தி முகல்ஸ் பிளேஸ். ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு வந்து பார்த்து கட்டியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்லறையெல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த பிளேஸ் நம்ம வந்து பார்த்துட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிடாதீங்க. இந்த இடத்த சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர் வீரர்களோட கல்லறைகள் இருக்குது. நம்ம அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துலையே நான் உள்ளே வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்களா இந்த கதவுலேருந்து இந்த கதவு இங்கே பாருங்களேன். நான் உள்ளே வந்தோடனே ஜஸ்ட் மிஸ் ஆக்சுவலாக இந்த இது மட்டும் என் தலையில் பட்டுருந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதோ அங்கேருந்து விழுந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. அதோ மேலே தெரியுதா, அந்த பிளேஸ்லேருந்து கீழே விழுந்துருக்கும். எனக்கு தலையில் வந்து விழுந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா சேஃப் இல்லை ஆக்சுவலாக. இந்த இடத்துல ஏதோ பாம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
பாம்பு உள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அங்கே தெரியுதா? நல்ல வேலை ஷெர்வின் இதுக்குள்ளே வரல. வந்திருந்தா கண்டிப்பாக வந்து அதோட இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி இருக்குங்க இந்த இடம். நான் சத்தியமாக இது மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. மீண்டும் இன்னொரு டைம் நான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன், நம்மள்ட்ட பேசுகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபோன் வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்ன தாண்டி யாராச்சும் இருக்கீங்களா? என் கூட நீங்கள் பேசலாம். உங்கள்கிட்ட அல்லாட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்கு துவா பண்ணுறேன். மயான அமைதிங்க. ஆக்சுவலாக ஒருத்தங்க இறந்து போய் எப்படி வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எல்லா இடமே இந்த இடத்துல பொதுவாக வந்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிரேவியார்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சமாதிக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்குது. இவங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன். ஏய் ஷெர்வினே, டேய் எங்கடா இருக்க? போனிச்சு பார்த்தீங்களா சைடில்? இல்லையே. சரி பாம்பு தான் உள்ளே வந்துருச்சுன்னு நினச்சி அங்கே போய் இந்த இடத்துல போஞ்சு கரெக்டாக. இதை பாருங்க. ஆனே பண்ணறியா? எங்கடா போய் தொலைஞ்ச? அங்க உள்ள உட்காந்து பாட்டில நீ தான் தூக்கி போட்டு இருந்தியா? ரெடி ப்ரோ, நான் அங்கே என்ன ப்ரோ பாம்பு வந்துருச்சுன்னு பையனை ஓடியாந்தேன். சரி உள்ளதான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா உள்ள அங்க நின்று கத்திக்கிட்டே உட்காந்துட்டு கொஞ்சம் கூட என்னன்னா வாயை திறந்து பேசுறாங்க. யாரா அவன்? காதலே கேட்கல ப்ரோ. இந்த பாம்பை பார்த்ததே இப்போ பயம் வந்துருச்சு எனக்கு. பார்த்து போங்க, இது இங்கே தான் வந்தது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாசமான வந்து அமானுஷம் இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலே பேய் இருக்கு. உண்மையிலே பேய் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த ரியாக்ஷன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்கும்ல. நீ தான் என் கூட வந்து என்னன்னா 2வது டைம் வரும். உனக்கு இதை பற்றி உனக்கு தெரியாது. நான் உள்ளே வரலையே. கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருங்க. நீ காதலே கேட்கல ப்ரோ. ரைட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சமாதிகள் இதுக்குள்ளே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக வந்து இந்த புதருக்குள்ளே போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னா பயங்கரமாக தலை ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக நான் பொதுவாக நைட்லலாம் எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கலை. ஆனால் பகலில் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல. நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறையா மந்திரங்கள் நிறையா வந்து இதெல்லாம் வந்து வச்சு செஞ்சால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புதராக இருக்குன்ட்டு. நம்ம ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் நம்ம கண்டிப்பாக போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒன்மோர் விஷயம் என்னோட ஓன் ரிஸ்கில். ஏன்னா அவனை வந்து அவனோட உயிரை வந்து நான் பணையம் வைக்க விரும்பலை. இங்கேருந்து எடுறா நான் அங்கே போயிட்டு வரேன், நீ வராத. ஏன்னா பாம்பு நிறையா இருக்குது. நம்ம உள்ளே இருக்கிறது அஃபெக்ட் ஆகுது. அது நம்ம வேணாம். நம்ம போகும்போது கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு எங்கே வேணால் போயிட்டு போயிடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இருந்துச்சு உனக்கு கடிச்சிச்சுன்னா இதாயிரும். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இங்கே நின்றுக்கு சுத்தமாக வழியே கிடையாது. ஆக்சுவலாக இந்த செடியோட வாசம் தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னா இங்கேயே வந்து நின்றுருக்கு. பார்த்து போங்க. போக அங்கே பாருங்க இறங்குது பாருங்க. அப்படியே போதும். ஆக்சுவலாக நம்ம ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. அப்படியே செடியெல்லாம் போக அங்கே பாருங்க முழுகுறோம் பாருங்க. பார்த்து காலை வச்சு போங்க. இது திடீர்னு தண்ணின்னு நம்ம மிதிச்சிட்டாலே திரும்பி அது நம்மளுக்கு என்ன என்னாச்சு? யாரோ அந்த இன்னும் இப்போ நான் வயசு ஆக்சுவலாக நான் ஒரு புதற்குழியில் கூட போய் விழுந்துடலாம். அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ போகாதீங்க, ரிஸ்க்கு தான் போகலாம். நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க. இல்லை இந்த இடத்துல வந்து வந்தாச்சா? மக்கள் இவங்கள்ட்ட ஏதாவது பேசி இவங்களை வந்துட்டு கோவப்படுத்தலான்னு பார்க்குறேன். என்ன பேசி கோவப்படுத்துறீங்களா?
கோவப்படுதுன்னா ஆக்சுவலாக ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, இல்லை உள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது, தாஜ்மஹால் அது மாதிரி இருக்கு. இந்த செடியோட வாடை தான் நான் சத்தியமாக தானே உணவு வாடமோ இந்த செடி வாடமே நான் ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருந்திருப்பாங்க. இது எப்போ திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூ தோட்டமாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே அவ்வளோ மல்லிகைப்பூ, 2 ஸ்மெல்லு கலந்து வருது. மல்லிகைப்பூவும் காட்டுக்குள்ளே வந்துருக்கு ரோஜா செடி பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரோஸ் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் உள்ளே இருந்து. காதே கேட்கல. அவன் பாட்டு எங்கே போயிட்டானே தெரியல. எனக்கு என்னன்னா உள்ளே எனக்கு என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவனுக்கு எங்கேயாவது அஃபெக்ட் ஆகிருக்குமா அப்படின்றது தெரில. ஆக்சுவலாக இதை தாண்டி இப்போ நின்றுட்டு இருக்க இடத்துல எங்கேயுமே என்னால் வந்து அந்த இதை பார்க்க முடியல. உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு புதருக்குள்ளே தான் இப்போ நான் உள்ளே பூந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதை தாண்டி வர எங்கேயாவது அந்த சைடில் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். என்கிட்ட பச்சை பம்புடா, பச்சை பம்பா, பச்சை பம்புடா. பச்சை பாம்பு இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு பச்சை பாம்பு பற்றி நல்லா தெரியும். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து விரும்பல. ஏன் அந்த பச்சை பாம்பு எப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அது பறந்து நேராக கண்ணில் தான் குத்தும். அதனால அங்கேருந்து ஒடியாண்டேன். இடத்துல இருக்குது தெரியல. இப்போ நான் உள்ளே இருக்கும்போது நான் அந்த இடத்துல உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த கோஸ்ட் ஆப் வச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது மேலே வந்து டம்முனு கீழே வந்து இருந்துச்சு தலையில். கொஞ்சம் சரி நான் எங்கேயாவது இது மாதிரி உன் தலையில் ஏதாவது வந்துச்சுன்னா அதனால தான் நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். மரத்தில் பார்த்தாலே தொங்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ புதுசாக இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு. அப்போ இருந்து இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமா அது ஒரு பேய் மரம்னு நினைக்கிறேன். இது இந்த பேய் மரம் இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எப்படி இங்கே வந்துச்சு இந்த இடத்துல? பார்த்து போங்க ப்ரோ, ஏற்கனவே ஒரு பாம்பை பார்த்துட்டு வந்துடும். பச்சை பொம்மை எனக்கு தான் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்திருக்க இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் அதான் என்ட்ரி. அது வழியாக தான் வந்து நான் உள்ளேருந்து வந்துட்டேன். இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்பா கடவுளே, என்ன எப்படி இருக்குது? ஒரு 40 அடிக்கு மேலே ஆ 2 மாடி பில்டிங் சைஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு 6 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல புளிய மரம்லாம் வந்துருக்கு. புளிய மரம் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போடுறதுக்கு ஒரு முக்கியமான மரமே அந்த புளிய மரம் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் இங்கே தான் இருக்குதான்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே தான் இருக்கு. மகிழ்ந்தாங்க ஆக்சுவலா கோஸ் டீட்டெயில் என்ன நான் சொன்னேனா இல்லையா இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? நீங்க பாருங்க கைஸ். ஆக்சுவலா அன்னைக்கே தெரியல இங்க இருந்துட்டு. ஆக்சுவலா இது வந்து ஒரு கேமரா தான், ஒரு ஆப் தான் இது கைஸ். ஆக்சுவலா இது வந்து பொய்யா கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நின்று திடீர்னு இந்த மரத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ப்ரோ வாங்க ப்ரோ, போயிடலாம். நடக்கிறது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஏரியா வழியாக தான் வெளியே போகணும். எப்படி போகிறது? இதை தாண்டி வெளியே இன்னும் நிறையா இருக்குது ப்ரோ. அங்கே தான் ப்ரோ இன்னும் பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கும். அங்கே தான் இன்னும் பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கும். எதுவுமே பேச மாட்டாங்க. வாய் வந்ததுலேருந்து இந்தியாவே நின்றுருக்காங்க. நடக்கிறதுலாம் அப்படிலாம் இருக்குடானி ப்ரோ. அப்பா அங்கே நின்றுருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் நினைச்சு காணா, அதுக்குள்ளே மறைஞ்சிட்டு இங்கே தானே நினைச்சு. இப்போ இந்த இடத்துல நின்று கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு. அப்படி இருக்கு. என்ன பேசுது? அங்க நிக்குது.
நான் சொன்னேன், நான் அப்பயே சொன்னேன்ல அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ப்ரோ, போயிடுவோம் ப்ரோ. அப்படியே ஓடிய இப்படி தான் நான் போகணும், வேற எங்கே இப்படி போகிறது? கீழே வேறு பள்ளமாக இருக்கும். இந்த சைடில் வந்து அந்த சைடில் வந்து இப்படி தான் நம்ம வெளியே போகணும். பக்கத்தில் ஏதாவது போக முடியுமா கைஸ்? ஆக்சுவலாக இந்த இதில் நான் விளையாட விரும்பலை. ஏன்னா இந்த பச்சை பாம்பு அங்கே பார்த்ததுன்னே சல்லுன்னு இப்படி போயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நின்றுருக்கு, இந்த மரத்தை சுற்றி இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. அப்போ எவ்வளோ ஆத்மா அதுக்குள்ளே இருக்குது. அப்போ சின்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. நான் வரலாறு வீடியோ தான் எடுக்கலான்னு வந்தேன் கைஸ். ஆக்சுவலாக நான் எப்படி நான் எதிர்பார்க்கவே கிடையாது. சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியாது, அதனால ஹிந்தியில் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுகிறேன். जो भी आपके साथ हुआ था वो सब भगवान के पास चला. साउंड कट जाओगे? साउंड कटिச்சு. நீங்க செவனேனுக்கு जो भगवान के पास सब लोग गए थे, अब हम सब लोग को यहाँ से सुरक्षा से बाहर गए. அனி ப்ரோ அது ஏதோ சைகை சொல்லுது, நம்ம போயிடுவோம், நிற்க வேணாம். आप हमसे कुछ बात करना चाहते हैं तो आप बात कर सकते हैं हमसे. आप सब लोग यहाँ पे वीर मन हुआ था. இடத்த பார்க்க மாதிரி இருக்குடா. ஆக்சுவலா இப்படி நான் இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்தே இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப மோசமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. மக்களால் ரொம்ப உணர முடியுது. அடுத்ததான் வேற எங்கேயாவது என்னன்னு பார்க்க வரேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு கலர் இருக்குது. அங்கே தான் காமிக்குது, தெரியுதா? இப்போ இங்கேயே ஒரு கல்லர் இருக்கு பாருங்க ப்ரோ. இங்கே பாருங்க, இந்த சென்டர் தான் நிற்குது. இந்த இடத்துல நின்று இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு கலர் இருக்கு. இங்கே பாருங்க, புதஞ்சிருக்கு பாருங்க. மறுபடியும் இங்கே தான் இருக்கான்னு பார்க்குறேன். பண்ணி ப்ரோ, கேமராவில் கேப்சரே ஆக மாட்டேது ப்ரோ. கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேது. இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் ரெக்கார்ட் ஆகுதானே, கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேது. இது வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது இங்கே சுடுகாடு இருக்கா? ஏய் 1 2 3 4 ப்ரோ, அங்கே தூக்க மாட்டி எடுத்து தொங்குற மாதிரி இருக்கு ப்ரோ மரத்தில். ரெண்டு ப்ரோ கிளம்பிடுவோம் ப்ரோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங். எப்போ தான்டா போகுது? நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போன மாதிரிலாம் எப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு டைம் டெடிக்ட் பண்ணி பார்க்குறேன் உண்மையாக போயாண்டு. இந்த இடத்துக்குள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கேருந்து ரெண்டு ஆத்மா நீங்கள் பேச முடியுமா? நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த இடத்துல லேடியோட இது புதைப்பாங்களா? லேடி புதைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ இந்த இடத்துல அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு லேடி இங்கே இறந்துருக்கு. அவங்களோட இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரோ நம்ம நிற்கிறதே சமாளி தான் ப்ரோ. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள்கிட்ட நீங்கள் எதுவும் பேசணும்னு நினைக்கலாமா? நீங்கள் எதுவும் எங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? மிதிக்காமல் பார்த்து வலி தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு தெரியுதா? இப்போ முள்ளெல்லாம் அதிகமாக இருக்குது.
ஏய் என் கண்ணு முன்னாடி ஏதோ நினைச்சியா அந்த இடத்துல? இப்போதான் நினைச்சதா? இந்த இடத்துல தான் நினைச்சுப்பா. அதானே ப்ரோ சொல்கிறேன், கிளம்பிடலாம் ப்ரோ. பகல்லே பயமாக இருக்குது. இவ்வளோ ஆத்மா இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே கிடையாது. ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். அந்த மரத்தில் தான் யாரோ தூக்க மாட்டி தூங்கின மாதிரி திரும்பி திரும்பி காமிக்குது. இங்கே பாருங்க. இது என்னன்னா இது வந்து ஒரு டிசைனே வந்து அந்த போர் வீரரோட காஸ்டியூம்லேயே இருக்குது. தெரியுதா? இந்த மண்டையெல்லாம் பார்த்தா அந்த போர் வீரருக்கு போய் இந்த ஹெல்மெட்டோட இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. எனக்கு ஏதோ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இதுக்குள்ள ஃபுல்லாகவே சமாளி தான் டானி ப்ரோ. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெண் வந்து சமாதி இருக்கு. கண்டிப்பாக அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சமாதின்னு. இதுல யாராச்சும் இருக்கீங்களா? உங்க போட்டோ பார்க்கலாமா இங்க? இங்க வரா. இது பக்கத்துல இருக்கு. டேனி ப்ரோ வாங்க ப்ரோ, போயிடுவோம் ப்ரோ. இது செம்மையா இருக்குடா ஆக்சுவலா. இது செம்மையா இருக்கா டேனி ப்ரோ? வாங்க ப்ரோ. கோவத்தை எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கோவத்தை கிளப்புற மாதிரி இருக்கு நம்ம. ஏய் இங்க 3 இருக்கு. அங்க 1 2 3. இதுல இருந்து யாராவது பேச முடியுமா? இங்க பாரு அது எப்படி இருக்குன்னு. கொடூரமா இருக்காது. இப்போ இந்த இடத்துல இருக்கா? நீங்க இருக்கீங்களா இங்க? எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலா. எங்க இருக்கீங்க? இந்த மரத்தை தான் காமிக்குது. இந்த சீலை காமிக்குது. இந்த இடம் என்னால் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் ஓட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பயங்கரமான புதராக இருக்குது. ஆக்சுவலாக இதை தாண்டி நான் போனேன் அப்படின்னா இதை தாண்டி என் உயிருக்கு ஆபத்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு குழிக்குள்ளே கிணறு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிணத்துக்குள்ளே கொண்டு போச்சா நரகத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான் சத்தியமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப இதுவாக இருந்துச்சுட்டேன். ஆக்சுவலாக நானும் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கெலாம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹாலோவன் டே அன்றைக்கி கூட இந்த பகலில் தான் நம்ம இந்த சாமியை கும்பிடுவோம். எந்த ஒரு இதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலாக. கைஸ், இந்த இடம் தாண்டி வேற எங்கேயாவது இருக்கீங்களா? 1 2 3. நான் சொல்ல மரத்திலேயே தான் காமிச்சிருக்கு. மரத்தை தான் காமிச்சிட்டு இருக்கு கைஸ். ஆக்சுவலாக அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகலாய்ஸோட ஆவி இன்னும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா என் உயிர் ரொம்ப முக்கியம். அதை விட நான் அவனை நம்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம். எங்களை பின்தொடராதீங்க. உங்களுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. இந்த இடத்த இந்த மரம் செத்து போகிற மாதிரி எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த மரத்தை பாருங்க கைஸ், ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ இது இருக்குல்ல. இந்த புளியா மரத்தில் யாருமே வந்து புளியாங்க பிரிக்கல. இதை வந்து சுற்றியுமே வந்து ஒரு பெரிய கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்கு இடையில தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிரேவியார்டு இருக்குது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு தண்ணி குடிக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சமாதி நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். என்னை நம்பி நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த இடத்த கிளம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you another video. Until then, bye bye from Danny. தேங்க்யூ ஷெவின். தேங்க்யூ ஸோ மச்டா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து என் கூட வீடியோ எடுக்க வந்திருக்கேன். தேங்க்யூ.